ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி அருகே உள்ள இடமலைப்பட்டி ஊருக்கு வந்து எல்லை காளியம்மன் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னங்கிறத நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த கோயிலோட சிறப்பை பற்றி மகிமையை பற்றி சொல்லுங்க. நம்ம இது வந்து பல நூற்றாண்டு காலமாக வந்து இங்கே இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து சாதாரணமாக அங்கே வந்து பனைமரத்தடியில் வச்சுட்டு பூஜை பண்ணி கொண்டாங்க. அதுக்கு எடுத்து இங்கே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அதாவது என்னன்னாக்கா மனசார நம்ம வந்து வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னாக்கா எவ்வளோ வேண்டுதல் இருக்குது. ஆனால் மனதார செய்யும்போது சிறப்பாக இதை 100% அவங்களுக்கு வந்து நல்லது நல்லது தான் நடந்து எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்தெல்லாம் வர்றாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லாமே இங்கே வந்து நல்ல வேண்டுதல் செய்கிறாங்க. அது திருமணம் தடைகளாக இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனநிலை எதுவும் பிரச்சனைகளாக இருந்தாலும் எது போல பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே அவங்க நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. நான் வந்து கொஞ்சம் பல காலம் ஆகுது. இருந்தாலும் நல்லா அந்தளவுக்கு மனசார சிறப்பாக செஞ்சு பக்தியில் அதே மாதிரி ஒவ்வொரு பூஜையில் செய்கிறோம். மாதந்தோறும் வந்து பௌர்ணமி பூஜை செய்கிறோம். அதுக்கடுத்து சங்கடகார சதுர்த்தி செய்கிறோம். அது மாத திருவிழா, மாசி திருவிழா அப்போ தான் முடிஞ்சிச்சு. அதே போல் இப்போ சித்திரை மாதத்தில் வந்து திருவிளக்கு பூஜையும் ஒவ்வொரு பூஜையும் நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேர் ஓட்டங்கள் போகும். மாசி திருவிழாவும் நல்லா சிறப்பாக செஞ்சு ஒவ்வொரு நாளும் வந்து பால் குடம் எடுக்கிறது எல்லாமே நிகழ்வுகள் நல்லா சிறப்பாக செஞ்சு நல்ல பொதுமக்கள் நல்ல ஆதரவுகள் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த கோயில் இட வசதி வர்றவங்க பின்னாடி வந்து இடத்த வாங்கிட்டு பின்னாடி கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கட்டுமான பணிக்கு வந்து போதியமான நமக்கு வந்து இன்கம் இல்லை. என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் பெரிய தொகை தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் கொடுத்துட்டாங்க. வெளியில் உள்ளவங்க இந்த செய்தி கேட்குறவங்களோ தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ உதவி செஞ்சால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். ஏன்னா அந்த இங்கே எழுதி போட்டு நம்ம வந்துட்டு தினசரி இயன்றவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கிடச்சுன்னா கும்பாபிஷேகத்தை இது பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யலையா, ஆரம்பிக்கலையா, கும்பாபிஷேகம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக நம்ம என்னன்னாக்க நம்ம தலைமுறைங்கிறது வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் இதுலேருந்து பார்த்தாக்க ஒரு 6 அடி பள்ளத்தில் இருந்த கோயில் இந்த இடம் இங்கே உட்காந்தாங்கன்னா காலை கீழே தொங்க போட்டு அப்படி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வயசில் உள்ளவங்க அடுத்தடுத்த வந்து ஜென்ரேஷன் மாற நம்ம இடங்கள் வந்துருச்சு. இப்போ இட வசதி ரோடு இங்கே வந்தோடனே நம்ம கோயில் வந்து இடம் பத்தலை. அப்புறம் வந்து இங்கே திருவிழா செய்யும்போது அதனால் பின்னாடி இடத்த வந்து அவங்களே எல்லாம் ஆலய நிர்வாகமே நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அவங்களே எல்லாம் முடிவு பண்ணி வாங்கிட்டு பின்னாடி கட்டுமான பணி செஞ்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அது இயன்றவங்க செய்யலாம். இதான் ஒவ்வொரு பூஜையில் செய்கிறேன். இன்னும் வந்து மேலும் மேலும் நம்ம வந்து பொதுமக்களுக்கு வர்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதாவது என்னன்னாக்க நல்ல விவரமாக தேவாரம், திருவாசகம், நம்முடைய சமய தொண்டுகள் அதுபோல் என்ன வரவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அன்னதானம் செய்வாங்க. யாருக்கு உதவி செய்யலாம், அதாவது என்ன படிக்க முடியாதவங்களுக்கோ அது நிறைய செய்யலாம். அதே மாதிரி நம்ம சமய வகுப்புலேருந்து இந்த தொண்டு செய்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு ஆலய நிர்வாகத்திலேருந்து அதாவது தொண்டு செய்யும் பணின்னு ஒவ்வொரு கோயிலே போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அன்பு இல்லங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. ஆலய நிர்வாகத்தில் உள்ளவங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய லெவலில் இப்போ கோயில் வந்துருச்சு. இன்னும் நல்லா செய்வோம். எல்லாம் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம வந்து இந்த வாக்கிய தான் சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷம் நிம்மதியாக இருப்போங்கிற வாக்கு தான் இது. இது பண்ணி நல்லபடியாக இருப்போம். வேற முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு